ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே நன்றி. நம்ம 1K சப்ஸ்கிரைப் வந்துட்டு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு கொடுத்து எல்லாருக்குமே நன்றி. நம்ம ஃபேமிலி வந்து இன்னும் பெருசாகணும், அப்படியே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து 1 lakh ஆகணும். அதுக்கு நீங்கள் மட்டும் தான் சப்போர்ட் கொடுக்கணும். நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரியா? மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்துட்டு பாருங்கள். நம்ம சேனலில் வந்து விளாக்ஸு, ட்ராவலு, அது இது நிறைய நம்ம வீடியோ போடுறோம், சரியா? அதனால் நம்ம சேனலுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு நீ ஹாப்பியான்னு கேட்டால் கிடையவே கிடையாது மக்களே. இவங்களாம் ஏன் வீடியோ போடல, எல்லாமே நம்ம பேசுவோம், சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே நன்றி. அதான் எனக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. இப்போ நம்ம கரண்டில் இப்போ சப்ஸ்கிரைப் இருக்கிறது வந்து 1300 சம்திங் இருக்கும் நம்ம. ஸோ மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க எனக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம டேரெக்டாக பேசுவோம். ரொம்ப பேசுகிறேன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணுறதா ஸ்கிப் பண்ணிக்கிறேங்க, சரியா? பார்க்குறதா பாருங்கள், சரியா? நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் என்னோடய பர்சனலி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்க்குறவங்க பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிறேங்க. நான் ஒரி பண்ணிக்கல. ஸோ இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நீ ஹாப்பியாக இருக்கையா? நிச்சயமாக கிடையாது காஸ். ஏன் அப்படின்னா, நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதே என்னுடைய தனிப்பட்ட விஷயம். ஏன்னா எனக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது வந்து 2014 எனக்கு ஆசை. ஓப்பன் பண்ணி 2 சேனலை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன், அது ரன் பண்ண முடியாமல். அதுக்கு பிறகு வந்து கொரோனா டைமில் ஓப்பன் பண்ணி எல்லாமே வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டேன் எல்லாமே. ஸோ ரன் பண்ண முடியலண்டு சரி, ஒரு ப்ராப்பராக வந்து நம்ம இந்த 2024 வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஆசை இருந்துச்சு. எப்படி கேட்குறதுனா, நம்மளுக்கு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதை ஒரு மெமரிஸை ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த சேனலை ஓப்பன் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கோம் நம்ம. அது எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஹேட்டர்ஸ்னு இருக்க தான் செய்வாங்க. நம்ம வளர்ந்து வந்தால் எல்லாருக்கும் பிடிக்காது தான் கண்டிப்பாக இருப்பாங்க எல்லாருமே. அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். ஹேட்டர்ஸ் இருந்தால் நம்ம முன்னேற முடியும். நான் 1K 500 வரும்போதே வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு எல்லாமே ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க. ஐ மீன் என்ன சொல்கிறதுனா, என்னடா இவன் 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டானா, எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சப்போர்ட்லாம் கொடுக்கல, கங்க்ராச்சுலேஷன்லாம் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும் போது கூட யாருமே, ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாருமே எனக்கு சப்போர்ட் கொடுக்கல. சன்லைட் டேரெக்ட் அடிக்கிறனால கண்ணு குசு. ஸோ ஓகே கஸ், இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம்ல, அது யாருமே என்கரேஜ்மெண்ட் பண்ணல. ஐ மீன் கங்க்ராச்சுலேஷன்லாம் பண்ணல, சொல்லலை. ஒருத்தவங்கள தவிர ஐ மீன் சுற்றி இருக்கிறவங்க விஷ் பண்ணாங்க. ஆனால் வந்து ஒருத்தவங்க தான் எனக்கு வந்துட்டு, நான் ஸ்டார்டிங்லேருந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறது ஒரு ஆள் தான். அதை நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் சொல்ல வரேன், இப்போ வந்து சொல்ல முடியாது அதை, சரியா? என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாருமே வந்துக்கிட்டு இதெல்லாம் எதுவுமே கேராக பண்ணல. ஓகே, எப்படி முன்னாடி வந்தான், ஹேட்டர்ஸ் இருப்பாங்க தான் செய்வாங்க, அது நம்ம சுற்றி இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து எனக்கு வந்து இதை தாண்டி எனக்கு செலிப்ரேட் பண்ணுறதை தாண்டி எனக்கு கொஞ்சம், நான் அவங்கள பற்றிலாம் நான் கேர் பண்ணலை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவங்கள பற்றி நான் கேர் பண்ணல, ஒருத்தவங்களை தவிர, சரியா? இப்போ நான் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்டா, ஏன்னா எனக்கு வந்து என்னை ஒருத்தவங்கள்ட்டனா நான் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி எனக்குன்னு வந்து இப்போ நம்பி இருக்கிற ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, 1300 பேர் இருக்காங்கன்னா, நான் அவங்கள்ட்ட தான் நான் வந்து இப்போ ஷேர் பண்ண முடியும், சரியா? இதெல்லாம் ஏன்டா பர்சனலாக வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுறா அப்படின்டா, அவ்வளோ கஷ்டங்க. அது என்ன சொல்கிறதுனா, நிறைய பேர் ஹேட்டர் இருப்பதாக செய்வாங்க. அதை வந்து என்ன சொல்கிறது, அது ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கட்டும், யாருமே வந்துக்கிட்டு எல்லாமே இப்படி தான். ஒரு கட்டத்தில் வந்துக்கிட்டு பார்த்தா கொஞ்சம் நம்ம முன்னேறி வர என்ன செய்வாங்கன்னா, சப்போர்ட்டு எதுவுமே கிடையாது, நம்மளாக தான் வந்து வரணும். இது நான் கேட்டிருக்கேன். இப்போ நானே வந்து சொல்கிற அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ அதான் கைஸ், தளபதி சொல்கிற மாதிரி தான், வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிற மாதிரி. கீழே வைக்கிறேன் மேலே போவோம், மேலே வைக்கிறேன் கீழே வருவோம், அந்த மாதிரி தான். ஸோ அதான் கைஸ், இப்போ வந்துக்கிட்டு நம்ம இப்போ சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணது வந்து எனக்கு செலிப்ரேட் பண்ணுறதை விட எனக்கு கொஞ்சம் சுற்றி இருக்கிறவங்க தான் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, எப்பட்றா மேலே வந்தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் சொன்னதே திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, ஃபைன்.
ஓகே கைஸ், இப்போ என்ன சொல்கிறதுனா, நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஹேட்ரஸ் நிறைய இருக்க தான் செய்வாங்க. அதை நம்ம தான் வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதை எதுவுமே காதில் வாங்கக்கூடாது. அது என்னுடைய ஒப்பீனியன். ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராலுமே வந்து சப்போர்ட் கிடைக்கவே இல்லை. அதனாலே வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு செலிப்ரேட் பண்ணுறது ஒரு இதே இல்லை. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னென்ன பேசுனாங்களோ அதெல்லாம் வந்து என் மைண்டில் ஓடிட்டு இருக்கனால தான் நம்ம இன்னும் வருவோண்டா, முன்னேறி வருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் வந்துட்டு அது மட்டுமே ஓடிட்டு இருந்தனால தான் வந்து இப்போ நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் வீடியோ போடுவேன், இன்னும் 1 லேக் அடிப்பேன். 1 லேக் வந்து சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணதுக்கப்புறமும் இன்னும் பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அது எதுவுமே காதில் வாங்கக்கூடாதுன்னு நான் மைண்டில் இருக்கேன். எனக்குன்னு ஒருத்தவங்க ஒரு ஆள் சப்போர்ட் இருக்குது. அந்த ஒரு சப்போர்ட் இருந்தாலே போதும், நம்மளுக்கு வேறு யாரும் வேணாம் அப்படிங்கிறது வந்து என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதான் கைஸ், இதை வந்து ட்ரூத் அபவுட் ஏன் வந்துட்டு 1K சப்ஸ்கிரைப் பண்ணி நீ ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறது ஒரு ரீசன் இதான். ஏன் இவ்வளோ நாள் நீ வீடியோ போடல அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கிறது தான் அந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மைண்டோட வேறு இருக்கா. ஸோ ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படிங்கிறது வந்து எனக்கு பர்சனலாக வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஸோ ஒரு ஊருக்கு போயிருந்தேன், வெளியூருக்கு. அது நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இதில் சொல்லாமல் இருந்திரல, அது ஒரு தனியாகவே சரி இதிலே சொல்லிடுறேன் கைஸ். அது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து கரப்டட் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த வீடியோ மட்டும்தான் இருக்குது, மற்ற வீடியோ வந்து எல்லாமே கரப்டட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்காக நான் என்ன செய்கிறது எனக்குன்னு தெரியல. நானே எவ்வளவோ பேக்கப் போட்டு எவ்வளோ எடுத்து பார்த்துட்டேன், முடியலை. அது இல்லாமல் எனக்கு பர்சனலாக வந்து உடம்பு சரியில்லாமல் வேற போச்சு. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ பிரேக்கு. அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணதுக்கப்புறமும் அடுத்த வீடியோ போடுன்னு நினைக்கிறது டைம் கிடைக்காம முடியாது போச்சு. ஸோ இப்போ நிறைய டைம் கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ இதை மேக் பண்ணிடும். ஸோ அப்படியே சொல்லிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யோசனை. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் வந்து ஒரு நாள் வீடியோ போடாததுக்கு ஒரே ரீசன், உடம்பு சரியில்லாமல் போணுச்சு. இனிமேல் ரெகுலராக சொல்கிறேன், ரெகுலர் வீடியோ போடலன்னு போட்டால் வந்து நம்மளுக்கு என்னமோ சரியாக என்னன்னு தெரில. ஒன்றே வீடியோ டிலீட் ஆயிடுது, இல்லைனா வந்து பேசும்போது ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரியல. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இதான் வந்து நம்ம 1K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணதுக்காக செலிப்ரேட் இப்படின்னு சொல்லலாம். செலிப்ரேட்லாம் கிடையாது. 1K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணதுக்காக ஒரு மேக்கிங் வீடியோன்னு வச்சுக்கிறேங்க. அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே எஸ், அவ்வளோதான். வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். பிளேடாக போட்டுக்கிட்டு இருப்பேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய். நம்ம அடுத்து வந்து நம்ம ரோட் டு 1 லேக் சப்ஸ்கிரைப் மாதிரி, சார் இந்த ரோடு கிடையாது கைஸ். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் 1 லேக் சப்ஸ்கிரைபர் நோக்கி நம்ம ரோட் டு பயணத்தை நோக்கி போகணும். பயணத்தை நோக்கி போகணும். ஸோ அதுக்காக உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வேணும். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காமல் இன்ஸ்டாகிராம் இங்கே கொடுப்போமா இன்னும் கொடுக்குறேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கிறேங்க, சரியா? நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு எடிட்டிங்லாம் வந்து நிறைய கற்றுக்கணும்னு ஆசை. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சாஃப்ட்வேரு அப்படின்னு தான் சொல்லுங்கள். எனக்கு பிசியில், லேப்டாப் இல்லை பிசி இதெல்லாம் தான் எனக்கு சொல்லுங்கள். அதை நான் எடிட் பண்ணி நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் நம்ம வீடியோ எடிட். ஓகே பாய், ரொம்ப ப்ரோ அடிச்சிட்ருக்கேன். பாய். see you the next வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணுங்கள். ஹேட்டர்ஸ், இது உங்களுக்காக வீடியோ மட்டும்தான். ஆல் ஆஃப் யூ ஹேட்டர்ஸ் நோட் பண்ணிக்கிறீங்க. இப்போது 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியிருக்கேன்னா இன்னும் வந்து பாருங்கள், 1 லேக் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிவிட்டு இதே இடத்துல வந்து நான் வீடியோ எடுப்பேன். இந்த இடம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போயும் வந்து 1 லேக் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிவிட்டு உங்கள் இதே மாதிரி வீடியோ எடுத்து போடுவேன். அப்போ பாருங்கடா. பாய். இதான் வந்து மெயினாக மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா ஹேட்டர்ஸுக்கும் பாய். மை ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ், டியர் ஃபேமிலிஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.